விவிஷனில் அனைவருக்கும் வெங்கடேசன் மத்தியன் அன்பு வணக்கம். அதாவது நம்ம ரஜினி சார் எப்போவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அந்த படத்தை நல்லா இருக்குன்னு எல்லா பேரும் பாராட்டினாங்கன்னா உடனே நம்ம பார்க்கணுன்னு நினைக்கக்கூடியவர். சாதாரணமாக எல்லாருடைய இந்த டாப் ஹீரோஸு வரவங்க இந்த புதுமுகங்கள் நடித்தா கூட ஒரு படத்தை பார்க்குறது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அப்படி நிறையா படங்கள் இந்த ரெஸ்ட் டைம்லாம் அவர் பார்த்து அதை அதை ப்ரொடியூசரையும் கூப்பிட்டு பாராட்டுவார். டைரக்டர் நேரடியாக வர சொல்லிடுவார். ஹீரோவையும் வர சொல்லிடுவார். இப்படி ஒரு சம்பவம் 1983 ஒரு படம் தமிழ் இண்டஸ்ட்ரியே கலக்கிக்கிட்டு இருக்கு. பரபரமான ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு. யாராவது இந்த டைரக்டர் அப்படின்னா அவருக்கு ஒரு 3வது படமும் இதை தான் டைரக்டருக்கு. இப்போ ரஜினி சார் பார்த்துட்டு நம்ம உடனே பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை போட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் அந்த பிரமிப்புலேருந்து வெளியே வரல ரஜினி சார். இந்த கேரக்டரை நாம் பண்ணால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத, ஏன்னா அது வில்லன் ப்ளஸ் ஹீரோ 2 மிக்சடான ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம். அது சூப்பர் ஹிட் படம். ரஜினி சார் அதை பார்த்துட்டு உடனே டைரக்டர் பார்க்கணுன்னு சொல்லி டைரக்டர் வர சொல்கிறாங்க. இது ரஜினி சார்கிட்ட எப்போவுமே இந்த பழக்கம் இருக்குது. ஒரு படம் வந்தால் நல்லா பார்க்கணும், அதை பாராட்டணும், அவங்கள மேலும் உயர்த்தி விடணும் அப்படிங்கிற அது ஒரு கேரக்டர் உள்ள ரஜினி சார் தான். அப்படி தான் இந்த 83 வந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். டைரக்டரே வர சொல்லிட்டார். அது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த அப்டேட் அந்த ஸ்டைல்லையும் ரஜினி சார் அப்படி தான் இருக்கார். லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன அமரன் படம், அது படம் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அது கிட்டத்தட்ட சிவகார்த்தியனுடைய இண்டஸ்ட்ரியில் அது லைஃப் கரியரில் அமரன் ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக மாறிச்சு. அது ஒரு 300 கோடி வரைக்கும் கலெக்ஷன் ஆன ஒரு படம் அது. அவருடைய நண்பர் கமல் தான் ப்ரொடியூசர். கமல்கிட்டையும் ஃபோனில் எல்லாம் போட்டு ரொம்ப அருமையான ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே ஹீரோவையும் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி வர வச்சு வீட்டில் ஒரு பார்ட்டி கொடுத்து, ஒரு டீ பார்ட்டி கொடுத்து, பக்கத்துலேயே உட்கார வச்சு படத்தை பற்றி கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேலே போர்ந்து தள்ளிகிட்டு இருக்காரு. அது பிரம்மிப்பாக இருக்குது அப்படின்றது மாதிரி. சிவகார்த்தியன் இந்த ஏஜில் இந்த கேரக்டர் பண்ணுறது பெரிய விஷயம். சிவா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டி அவங்க 2 பேரை டீ பார்ட்டி கொடுத்து அனுப்பிச்சி வச்சாங்க. இதை அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பண்ணிகிட்ருக்காருங்கிறதுக்காக சொல்லுவாங்க அதை. இப்போ 83 அந்த படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான ஒரு படம். அது டைரக்டரை வர சொல்லி பேசிவிட்டு படத்தை பற்றி ரொம்ப பேசிகிட்டே இருக்கார் ரஜினி சார். டைரக்டருக்கு இது எதிர்பார்க்கவே இல்லை. ரஜினி சாருடைய அந்த உயரம் என்ன, இது இப்படி கூப்பிட்டு வச்சு நம்மளை ரொம்ப பாராட்டி படத்தை பற்றி புகழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்ருக்காங்க. திடீர்னு இது நான் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசித்தேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர் பேசுகிறாங்க. முன்னாடி என்கிட்ட வந்திருந்தால் கூட நான் இது ஓகே சொல்லியிருப்பேன் அப்படின்றாங்க. இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அதை ஆப்டாக இருக்கார் இந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி அதில் ஹீரோ நடித்தவரையும் ரஜினி சார் ரொம்ப பாராட்டி பேசிகிட்ருக்காங்க. அதை இந்த தகவல் அவருக்கும் போனோன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது யாருங்கிறத பேசுவோம், பின்னாடி பேசுவோம். அப்போ அந்த படத்தை பற்றி பேசும்போது இது மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு, இருந்தாலும் பண்ணுவோம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டைரக்டர் பக்கத்தில் வரைக்கும் என்ன சார் பேசும்போது அவர் என்ன பேசுறதுனே புரியல அவருக்கு. அப்படி இருக்கார். இன்னும் ரஜினி சார் டக்குன்னு சரி நம்ம ஒரு படம் பண்ணிடுவோம் நம்ம சேர்ந்து அப்படின்ட்டாங்க. இதை டைரக்டர் எதிர்பார்க்கவே இல்லை. சார் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை நீங்களான்னு சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டார். என்ன கதை இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னோடனே அவர், சார் இது நான் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவோம் சார், ஆனால் உங்களுக்குன்னு ஏற்ற ஒரு கதை நான் ரெடி பண்ணணும், அது கொஞ்சம் எப்படி பண்ணுறேன்னு தெரியல, டக்குன்னு நீங்கள் சொன்னோன்னே டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உனக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, நான் ஹீரோ, 2-3 நாள் உங்களுக்கு நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சார் ரஜினி சார் சொல்லி ரஷ்யான் கொடுத்துட்டு அப்போவும் நல்ல ஒரு டீ பார்ட்டியை கொடுத்து பெஸ்ட்டாக அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ரஜினி சாருக்கு அந்த படம் மேலேயே ஞாபகம் போய்கிட்டே இருக்குது. நல்ல அருமையான படம், நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், டக்குன்னு நாம் பஞ்சநசலத்துக்கு ரஜினி சார் ஒரு ஃபோனை போட்டு, சார் டைரக்டர் இந்த படம் பார்த்தீங்களா சார், கேள்விப்பட்டேன் சார், உடனே பாருங்க நீங்கள். நான் பஞ்சநசலம் படம் பார்த்துட்டு உடனே ரஜினி சார் ஆமாம் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது படம், நான் நல்லா பண்ணியிருக்காரு டைரக்ஷன் இதை அப்படின்னு சொல்லும்போது ரஜினி சார் அடுத்த படம் அவர் டைரக்ஷன், நான் ஹீரோ, நல்ல கதை ஒன்று ரெடி பண்ணுவீங்க அப்படின்ட்டார். பஞ்சநசலுக்கு சொல்லவே வேணாம், நீங்கள் காலைல சொன்னீங்கன்னா ஈவினிங் பக்க என்டர்டைன்மெண்ட், ஒரு மசாலா, ஒரு கமர்ஷியலாக ஒரு கதையை சொல்லிடுவார். இப்போ ரஜினி சார் இதை சொன்னோன்னா ஓகே ஒரு 2 நாளில் நம்ம பண்ணிடுவோம் ரஜினி அப்படின்ட்டாங்க. ஏன்னா ரஜினி சாருடைய கேரியரில் பஞ்சநசலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. கே பாலச்சந்தர் சார் ரஜினி அறிமுகப்படுத்தி ஒரு 7 படம் அவர் பண்ணி அடுத்த கட்டத்தை கொண்டு போனாலும், எஸ்பிஎம் சார்
ஸோ அந்த வில்லன் இமேஜ்லேருந்து உடச்சி ரஜினியை வேறு ஒரு ஜேர்னியில் கொண்டு வந்து அவர் இன்னும் உயர்த்தினார் எஸ்பி முத்துராமன் சார். ரஜினியை வந்து 2 ஆங்கிளில் வேறு விதமாக கொண்டு போகிறாங்க. அதில் பைரவன் படம் எம் பாஸ்கர் வேறு லெவலுக்கு வேறு கொண்டு போனார் ரஜினி. இந்த கேப்பில் வந்து பஞ்சவர்ணாச்சலம் சார் வந்து அவருடைய ஸ்கிரிப்டில் உருவானதான் படங்கள் வந்து 6 60. ஸோ நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஜேர்னி பண்ணால் எங்கேயோ கேட்டக்குறாரு. அப்படிங்கும்போது ரஜினியை வந்து ஒரு மாஸ் ஸ்டைலாக கொண்டு வந்து பஞ்சவர்ணாச்சலம் சார். ஸோ பிரியா படத்தில் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து சிங்கப்பூரில் ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க. 170 டேஸ் மேலே ஓடி போன படம். இது எதுக்காக சொல்கிறோம்னா பஞ்சவர்ணாச்சலம் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது ரஜினி சாரோட வளர்ச்சியில். இப்போ ரஜினி சாருக்காக எதை வேணாலும் அவர் செய்யக்கூடியவர். பஞ்சவர்ணாச்சலம் எது சொன்னாலும் உடனே கேட்டு சரிங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரஜினி சார். ஸோ ஒரு கதை ரெடி பண்ணினோன்னே அவர் 2 டேஸில் ரெடி பண்ணிடுவோம் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளில் கதையை ரெடி பண்ணி அதில் ரஜினி சார் உட்காந்து ஒரு மீட்டிங் பண்ணி சார் சொல்கிறார். ரஜினி சார் ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவருக்கு சிட்டி அட்மாஸ்ஃபியரில் வர்றது மாதிரி ஒரு கேரக்டர், அப்படியே கட் பண்ணால் வில்லேஜ் ஒரு மேட்ரு. ஸோ 2 விதமான மேட்டரில் வர்றது மாதிரி ரஜினி சார் உடனே பிடிச்சி போய் உடனே டைரக்டருக்கு ஃபோனை போட்டு வர சொல்லாங்க. டைரக்டர் வராங்க. ஸோ ரஜினி சார் பஞ்சவர்ணாச்சலம் அவங்க டைரக்டர் 3 பேர் உட்காந்து அந்த கதையை கேட்டோன்னா டைரக்டருக்கு வந்து சார் பிரமாதமாக இருக்குது சார் கதை இது அப்படின்னு சொல்லி என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கதையை நீங்கள் கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்க போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ பஞ்சவர்ணாச்சலம் அப்போ தான் சொல்கிறார் இது நீங்கள் தான் தயாரிக்கிறீங்க அப்படின்ட்டு. பஞ்சவர்ணாச்சலம் இது எதிர்பார்க்கவே இல்லை, கதை தான் சொன்னீங்க நீங்கள் அப்படின்னோடனே அது உங்கள் பேனரில் நம்ம பண்ணிடுவோம், நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ பஞ்சவர்ணாச்சலம் சார் தயாரிப்பு கதை அவரோடது சார். ரஜினி சார் ஹீரோ, டைரக்டர் அவர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ விளம்பரப்படுத்துகிறாங்க, பரபரப்பாக போயிட்டுருக்கு இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த காம்பினேஷன் பாரியா டைரக்டருக்கு வந்து அதிர்ஷ்டத்தை பாரியா 4வது படமே ரஜினி படம் பண்ணுறாரு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் டாக் போகுது. படம் உருவாகுது. படம் ஷூட் போகும்போதே இதனுடைய சக்ஸஸ் என்னங்கிறது தெரிய வருது. ஏன்னா கதை அந்த மாதிரி அதை டைரக்டருடைய அந்த மேக்கிங் ஸ்டைலை பார்த்தோன்னு ரஜினி சார் வந்து டோட்டலாக வந்து ஃப்ரீயாக விட்டார். அடித்து தோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ அன் ஹவர் சிட்டி அட்மாஸ்ஃபியரில் வந்து அதை கோட்டீஸ்வரன் ஒரு கேரக்டர். ஸோ சிட்டி வாழ்க்கை கஷ்டம்னா என்னன்னு தெரியாத ஒரு கேரக்டர். ஸோ பணத்தோட அருமை தெரியாது. 5 ஸ்டாரில் போய் அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு முன்னே 1000 2000 டிப்ஸாக தூக்கிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ ரஜினிக்கு அந்த பணத்தாசையும் அதாவது அந்த அவருக்கு பணத்தோட வேல்யூன்னு தெரியல, லைஃப் ஸ்டைல் வேறு மாறுது, கஷ்டம் என்னன்னு தெரியல, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல, நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பாவை வந்து ரஜினி கூப்பிட்டு பேசும்போது 2 பேர்த்துக்கு ஒரு சின்ன மனசாக வர்றது மாதிரி இருக்குது. அப்போ சேலஞ்ச் பண்ணுறாங்க, உன்னால் வந்து பணம் வாழ முடியாதா அப்படின்றாரு. முடியுங்கிறாரு. முடியும்னா அப்போ நான் சொல்கிற இடத்துக்கு நீ போகணும், போயிட்டு வா, என் ஃப்ரெண்டு அவன் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், அப்போ நான் உன்னை நம்புகிறேன். சேலஞ்சும் போது 2 பேரும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு வில்லேஜ். இந்த ½ அன் ஹவர் சிட்டியில் கலக்கின ரஜினி அப்படியே கட் பண்ண வில்லேஜில் போனோம்னா அந்த அட்மாஸ்பியரே மாறுது. ஆஹா சேலஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நீ அங்கே இருக்க முடியல ஒரு நாள், ஆனால் இருந்தான்ற ஒரு சூழ்நிலை. அப்பாட்ட சேலஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ராக்கில் வில்லேஜில் ஒரு காமெடியாக. ஸோ கே பாலச்சந்தர் வந்து தில்லுமுல்லில் ரஜினி சார் ஒரு காமெடியை கொண்டு பண்ணால் கூட இதுதான் வந்து காமெடி படத்தில் வந்து ரஜினி சாரை வந்து வேறு அளவுக்கு கொண்டு போன படம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும், ஜாலியாக பண்ணியிருப்பார். அதில் இதுக்கிடையில் வந்து அழகான ஒரு லவ் ட்ராக் வேறு. ஸோ ஹீரோயினுடைய வருது, அது வந்து அடாவடித்தனமான ஒரு பொண்ணு, ரொம்ப டஃப்பான ஒரு கேரக்டர். அந்த பொண்ணை மீட் பண்ணும்போது அவருக்கும் ரஜினிக்கும் ஒரு லவ் வருது. அது அந்த பொண்ணு அடாவடியாச்சே, ரஜினியில் நீ யாராங்க அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே உள்ளே பூந்து பொண்ணத்துக்கு ஒரு லிட்டில் கிஸ் அடித்து விட்டு லவ் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது அப்படியே லவ் ஜனலில் அப்படியே மாறும். ஸோ 2 பேர்த்துக்கு ஒரு டீப்பான ஒரு லவ் இது. அதில் வந்து ஒரு சாங் ஒன்று வரும். ரஜினி சார் வந்து ரொம்ப அழகாக இருப்பார், ஃபுல்லாக வாக் பண்ணிகிட்டே அந்த சாங். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 84 வந்த படம் அது, இன்றைக்கி 25, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம். 40 வருஷமாக அந்த பாட்டு இன்றைக்கும் மெவர்கிரி. நீங்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை நேற்று போட்ட டியூன் மாதிரியே இருக்கும், எப்போ ரசித்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நைட்டில் 9 மணிக்கு மேலே அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்து சாங் கேட்டிங்கன்னா தூக்கம் வரும், அப்படி ஒரு சாங். ஸோ லவ் பண்ண போகிறவங்களுக்கும் இந்த சாங் ஆப்ட்டு, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த சாங் ஆப்டான சாங், லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் அந்த சாங். ஸோ இந்த 3 விதமான கேரக்டர் லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த சாங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரஜினி சார் அவ்வளோ அழகாக இருப்பாங்க சாங். ஸோ படம் உருவாகுது, படம் ரிலீஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா அந்த வெற்றியை வந்து எதிர்பார்க்காத ஒரு வெற்றியாக இருக்குது. அது படம் வெற்றி அடையணும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். மெகா ஹிட்டு, சூப்பர் டூப்பர் பம்பர் ஹிட்டு, பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் அழுது. பஞ்சவர்ணாச்சலம் சாருக்கு வந்து பல லட்சங்கள் வந்து அப்படி உழுது அப்படி. ஸோ டைரக்டரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. ஸோ ரஜினி சார் வந்து ரொம்ப அப்செட் பண்ணி
வந்து பாராட்டுறாங்க. இதுக்கிடையில் வந்து அந்த 83 ஒரு படம் பண்ணார் பார்த்தீங்களா, இவர் பண்ண படம் பார்த்துட்டு பண்ணுண்டு இப்போ அந்த படத்துக்குள்ளேயும் திரும்பி ரஜினி சார் போகிறார். இந்த படம் ஹிட் ஆகி கலெக்ஷன் அள்ளி சூப்பர் டூப்பர் ஹிட்டு கிட்டத்தட்ட 175 டேஸ் சில்வர் ஜூப்ளி. அது அப்போல்லாம் வந்து 175 டேஸ்னு சில்வர் ஜூப்ளி, 100 நாள்னா வெற்றி விழாங்க மாதிரி. ஸோ அப்படி வந்து ஓடின படம் அது. இப்போ அந்த படத்தை பற்றியும் பேசுகிறாரு. அப்போது டைரக்டர் வந்து, சார் அந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இப்போ நம்ம ஒன்று பண்ணலாமே சார், சொல்லுங்கள் அப்படின்ட்டார். இந்த படத்தை ரீமேக் பண்ணுவோம் சார், அதில் நீங்கள் ஹீரோ பண்ணுங்கள் அப்படிமா. ரஜினி சாருக்கு அப்போ தான் தோணுது, கரெக்ட் இல்லையா, எந்த லாங்குவேஜ் போகலாமா சார், ஹிந்தி தான் சார் போக முடியும், ஏன்னா தமிழ் வந்து சவுத் ஜோனல் போதும், ஹிந்தியில் எடுப்போம் சார் நம்ம. அப்படிங்கும்போது இது தமிழ் நேட்டிவிட்டி கதை, ஒரு வில்லேஜில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவனுடைய ஒரு பேசிக்கான கதை அது. இப்போ இந்த நம்ம தமிழ் நேட்டிவிட்டி ஹிந்திக்கு செட் ஆகுமான்னு சொல்லி ரஜினி சார் கூட ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இல்லை அதெல்லாம் நல்லா இருக்குங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கும் நம்ம அப்படின்றாங்க. ஓகே, நல்ல ஐடியா பண்ணும். அப்படிங்கும்போது அந்த பிடிச்ச துவாரகேஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர், அது ரஜினி சாருடைய ஃப்ரெண்டு தான், கன்னடம். அவர் என்ன பண்ணாலும் ஹிந்தியில் அவர் எடுக்கிறார் படம். தமிழில் சூப்பர் ஹிட்டான படம் வந்து ஹிந்தியில் உருவாகுது. ஸோ ரஜினி சார் அவர் ஜோடியா ஜப்னாஸ்மி பண்ணுறாங்க. சரிக்கா வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணுறாங்க. அது நம்ம கமல்ஹாசன் சாரோட ஒய்ஃப், அவங்க ஸ்ருதிஹாசன் இருக்காங்களா, அவங்களுடைய அம்மா. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அதில் சரியாக பண்ணுறாங்க. ரஜினி சார் எதிர்பார்த்தது மாதிரி அந்த படத்தில் வந்து எப்படி நடிக்கணும்னு ஆக்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணாரோ அதை ஹிந்தியில் கலக்கிட்டு இருக்கார். படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகுது. 100 டேஸ் படம். பாம்பே பிளாசாலெல்லாம் கிட்டத்தட்ட 100 டேஸ் மேலே ஓடி கலக்கின படம். 50 வீக்ஸ்க்கு மேலே போட்டு பாம்பே உண்டியில் முடிச்சு அந்த படம். தமிழ் ஹிட்டோட ஹிந்தியில் பயங்கர அதிரி ஹிட் அது படம். அது ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி, நம்ம நினச்சோம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி. அந்த படம் ஹிட்டு. தமிழில் அந்த படத்தை பார்த்து டைரக்டரை கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்ன ரஜினி சார் வந்து இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, தமிழும் ஹிட்டு, ஹிந்தி ஹிட்டு. அப்போது அந்த டைரக்டருக்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் பேசப்படுது. ரஜினி சாருடைய மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார், 4 படம் முன்னவர் வர்றாரு, இன்னும் வந்து உயரத்தில் நிப்பாட்டிட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்ட பேரும் வந்து வருது. இப்போது நம்ம கே பாலச்சந்தர் அவர்களுக்கு வந்து இயக்குனர் சிகரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பாரதி ராஜாவுக்கு வந்து இயக்குனர் இமயம்னு கொடுத்தாங்க. இவருக்கு ஒரு பேர் வருது, நட்சத்திர இயக்குனர். இந்த பேர் வாங்குறது யோசிக்கிறாரு, நட்சத்திர ஸ்டார் டைரக்டராக. ஐயோ, நான் இப்போ தானே சார் வந்திருக்கேன் ரஜினி சார். இது உங்களுடைய உழைப்பு கிடைச்ச இந்த பேர், பட்டம். உங்களுடைய அந்த அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயர்ந்து போகணும், தாராளமாக இந்த பட்டம் உங்களுக்கு நீங்கள் தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்கிறாங்க. அதை ஓகே அப்படின்னா அன்னையிலேருந்து அவர் நட்சத்திர இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேரோட அவர் அப்படி வளம் வர்றாரு. அதை ஸோ இப்படி பண்ண அந்த படங்கள் 2 படமே பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து அவர் பண்ண அந்த படத்தை பார்த்து பிரமிச்சு போய் அதை ஹிந்தியில் பண்ண படம் தான் தமிழில் பண்ண மலையூரும் மம்பட்டியான். ஸோ தியாகராஜன் பண்ண அந்த படம் அது. அதில் தான் ஹிந்தியில் கங்குவா அப்படின்னு சொல்லி ரஜினி சார் பண்ணாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கு அடுத்து தான் டைரக்டரை கூப்பிட்டு பஞ்சநாசன கதை எழுத சொல்லி அவருடைய பேனரில் பண்ணி இது சில்வர் ஜூப்ளி ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் கலக்கிற படம் தம்பிக்கு எந்த ஊர், சூப்பர் டூப்பர் ஹிட் படம். நீங்கள் பார்த்துருவீங்க எல்லாரும். ரஜினியை வந்து வேறு ஒரு கோணலில் காமிச்ச படம் அது. காமெடி, லவ், ஆக்ஷனு, சென்டிமெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி இந்த கலக்கின ஒரு படம் இது. இந்த காம்போ வெற்றி பண்ணணுன்னு தான் படம் ஹிட் ஆகணுன்னு பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. ஸோ ரஜினி சாருடைய மனசில் வந்து ராஜேஷ் வந்து அப்படி உக்காந்துட்டார். இதுக்கு அடுத்து வந்து நம்ம அடுத்தடுத்த படம் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது டைரக்டர் இந்த படத்தின் மூலம் அடுத்து வந்து அவரும் ஒரு ரேஞ்சு போகிறார். அடுத்து கமலை வச்சு பண்ணுறாரு, அது இப்படின்னு ஒரு ரவுண்டு போகிறாரு. ரஜினி சார் வந்து வேறு ஒரு அதை இன்னும் டாப்பு. அப்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அடுத்து ஒரு படம் பண்ணுவோம், நல்ல கதையை ஒன்று நீ யோசிங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்கிறாங்க. கண்டிப்பாக மீட் பண்ணுவோன்னு சொல்கிறார். என்ன படம் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.